அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. இது திமுகவுக்கு சாதகம் என கூறியிருக்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. அவருடைய கருத்தை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? மக்கள் கருத்தை கேட்கலாம். தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது திமுக வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலன்றது அப்புறம் பாஜக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடுது, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை முழங்கி வர்ற அண்ணாமலை அவர்கள் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது திமுக வெற்றிக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறது மூலம் திமுகவுக்கு மாற்று பாஜக கிடையாது, அதிமுக தான். தமிழ்நாட்டில் அதிமுக திமுக விட்டால் வேறு கட்சிகள் பிரதான கட்சிகள் கிடையாதுன்னு அவரே ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் வந்து ஏடிஎம்கே ஓட்டு வந்து யாருக்கு சாதகமாக இருக்குன்னா டிஎம்கேவுக்கு தான் சாதகமாக இருக்கும். டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். பாஜக தலைவர் சொல்கிறது பாஜக தலைவர் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும், அவர் சொல்கிறதும் இப்படி தான் கரெக்டாக தான் இருக்கும். அதிமுக வந்து இதில் வந்து போட்டியிடலை, அதனால வந்து திமுக இதில் வந்து அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களே அதிமுக இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு திமுக நிறைய வாய்ப்பு இருக்குது. இடைத்தேர்தல்னாவே எப்பொழுதுமே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதன் காரணமாக தான் அவங்க போட்டியிடலை. அண்ணாமலை சொல்றதுலேயும் ஒரு உண்மை இருக்குது, ஒரு சில உண்மைகள் இருக்குது. எப்பொழுதுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் வெற்றி பெறும், மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அதனால் வந்து அதிமுக கட்சி வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகலாம். ஆனால் திராவிட கழக கட்சிகள வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போகுது. அதிமுக போட்டியிடாதது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் திமுகவுக்கு போட்டுற மாட்டாங்க. அதிமுகலேருந்து விலகி இருக்கவங்க வேணால் திமுகவுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி திமுகவுக்கு உள்ள ஓட்டு திமுகவுக்கு தான், அதிமுகவுக்கு உள்ள ஓட்டு அதிமுகவுக்கு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திமுக வந்து போட்டிட்டு ஜெயிக்க போகிறது உறுதி. அதிமுக வந்து போட்டிட்டாலும் சரி போட்டியிடலாம் சரி திமுக தான் ஜெயிக்க போகுது. ஆனால் இவர் எப்போ வந்து திமுகவில் சேர்ந்தாருன்னு தெரியல. ஏன்னா இவர் திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு சில காலமாகவே. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து எம்பி எலெக்ஷனில் அவராலே ஜெயிக்க முடியல. அதனால் இந்த இடத்துலையும் திமுக தான் ஜெயிக்க போகுதுன்றதை அவர் சொல்லிட்டு போகிறாரு சொல்லாமல். இப்போ அண்ணாமலைக்கு தெரிஞ்சிடுச்சு, இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணாமலைக்கே தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி வராதுன்னு சொல்லி அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.